தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் மனிதரிலும் மேலானவர். இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 29. இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இவ்வளவு நாள் நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து படித்து கொண்டு வந்தீர்கள். இப்போது நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இனி வரக்கூடிய நாட்களில் நாம் படித்து புரிந்து கொள்ள போகின்றோம். இங்கே நமக்கு ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை நம்மளுடைய சமூக பிரச்சனைகளோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நம்மளுடைய ஊரில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். அது மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது ஜாதி ரீதியாகவும் இன்றைக்கும் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே வருகின்றன. நம்மளுடைய முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதியின் அடிப்படையில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் கிடையாது, நம்ம உயர் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாகவே வைத்து கொண்டிருந்தார்கள். அவங்கள முத்திரை குத்தி வச்சுருந்தாங்க. நீ இந்த வேலையைத்தான் செய்யணும், நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த இடத்துல தண்ணி மோக்கக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகள் வைத்திருந்தார்கள். அவர்களை முத்திரை குத்தி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி செய்வது சரி என்றும் அப்படி அந்த மேல்தட்டு மக்கள் இருக்காங்கள அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பண்ணுறது நியாயம் அப்படின்னு நினைக்கிறது தப்புன்றதை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இல்லை அப்படின்ற கட்டத்துக்குள்ளே வந்து கொண்டு இருக்கின்றது. இதே காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இன்று அநேகர் பரிசுத்த ஆவியானவரை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள். அவரை அக்கினியாக பார்க்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் புறாவாக பார்க்கின்றார்கள். இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அவர் ஒரு ஆவியாக இருக்கிறாரு, அவருக்கு உடல் கிடையாது அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைகள் நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரங்களில் நிலவி கொண்டிருக்கின்றன. ஆனால் வேதாகமத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது அவர் ஆள்துவம் கொண்டவர், அதாவது தனிப்பட்ட நபர் என்பதை வேதாகமும் முழுமையாக மையப்படுத்தி பேசுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளாத பல போதகர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நல்ல உபதேசங்களை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். சரி, மனிதரிலும் அவர் மேலானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை சபையின் நிர்வாகியாக அங்கே அவர் பார்க்கின்றார். இன்னொரு இடத்துல நீங்கள் வேதாகமத்தில் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்னபாவையும் சவுலையும் என்ன பண்ணுங்க, அவங்க அழைக்கப்பட்ட ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஆழ்த்துவத்தை தனிமைப்படுத்தி அதை காண்பிக்கின்றது. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் தனித்துவமான நபர்கள், தனித்தன்மை கொண்டவர்கள் என்பதையும் காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் பரிசுத்த ஆவியானவரோட ஞானம் மிகவும் பெரியது. அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மனிதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மளை காட்டிலும் அவருடைய ஞானம் மிகப்பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூட நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி தூதன் என்ன பண்ணுறாங்க, மரியாதை இடத்துல சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நாம் நினைக்கின்றது போல ஒரு ஆவியாகவோ அல்லது ஆவியானவர் வெறும் இட்லி கொப்பரில் வர்ற அந்த ஆவி மாதிரி இருப்பார்ன்றது கிடையாதுங்க. மாறாக அவர் ஒரு நபராக பரிசுத்த குடும்பத்தில், அதாவது தெய்வ குடும்பத்தில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கக்கூடிய எண்ணம் நம்முடையது தவறாக இருக்கும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியானவரை சரியான விதத்திலே பார்த்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாக நாம் அவரை கண்டுகொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கான மருத்துவ செய்தி, நடைப்பயிற்சி செய்யறதுனால ஒரு 2 விஷயம் எனக்கு நல்ல அனுபவத்தில் கிடைத்த ஒன்று, நம்மளுடைய லங்ஸ் வந்துட்டு நல்ல பலப்படும் அப்படின்றத நான் புரிந்து கொள்ள முடிந்தது. 2வது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸசைஸ் பெருசாக இன்றைக்கி என்ன பண்ணுறது கிடையாது, யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் கைகாலை ஆட்டி நம்ம நடந்து போகிறதுனால நம்மளுடைய ஒட்டுமொத்த பாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எக்ஸசைஸ் செய்தது போல் அங்கே இருக்கும். அதனால் இது 2ஐயும் நம்ம செய்யும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வேணால் கவனித்து பாருங்களேன், அன்னைக்கு அதிகமாக நடந்து தான் போயிருந்தாங்க, அவங்களுக்கு நோய் அதிகமாக வந்ததாகவே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் கார்லேயும் வண்டியில் தான் போகிறோம், நோய் எவ்வளோ இருக்குன்னு யோசித்து பார்த்தீங்களா? அப்படி என்று சொன்னால் நடைப்பயிற்சி மூலம்
நம்முடைய உடலை பேணி காத்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.